இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று திருத்தூதரான புனித யாக்கோப்பின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. இறைவா, புனித யாக்கோப்பின் வழியாக நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். அவர் வழியாக நீர் நற்செய்தியை உலகத்திற்கு எடுத்துச் சென்றீர். இறை வார்த்தையை போதிக்க அவரை பயன்படுத்தினீர். உமக்காக அவர் சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். அவருடைய பரிந்துரை வழியாக பல அற்புதங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். இயேசுவே ஆண்டவரே, நீர் எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்து உம்முடைய சீடர்களாக, நற்செய்தியாளர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் விளங்க உமது வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். இந்த ஆராதனை வழியாக நீர் எவ்வளவோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா நன்மையான செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே புனித சின்னப்பர் எவ்வாறு அவர் கிறிஸ்துவிற்காக வாழ்ந்தார் என்றும், அப்போஸ்தலர்கள் எவ்வாறு இறைவனுக்காக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தார்கள் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் என்று சின்னப்பர் தெல்லம் தெளிவாக எவ்வாறு அப்போஸ்தலர்கள் சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. ஆண்டவரே, நாங்களும் நவீன உலகத்திலே உமது மதிப்பீடுகளை எடுத்துச் சென்று சாட்சிய வாழ்வு வாழ அருள் தாரும். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். செபெதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோளை விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். இயேசுவிடத்திலே அவர் கேட்டார், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவர் உமது அரியணையில் வலப்புறமும் இடப்புறமும் அமர உதவி செய்யும் என்று கேட்கிறார். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களில் தொண்டராய் இருக்கட்டும், உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர்கள் உங்களில் பணியாளர்களாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் கூறி, ஆண்டவர் இவ்வாறு மேலும் கூறுகிறார், மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று தெல்லம் தெளிவாக அவருடைய குறிக்கோளை விளக்குகிறார். இதோ ஆண்டவரை உணர்ந்து நாமும் ஆண்டவரின் பணியை செய்வோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.